ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே மிதுசு கோயிலுக்கு போயாச்சு. காலையிலேயே கிழங்கு வாங்க தந்துட்டு எண்ணெய் எழுப்புட்டு வெளியில் லைட் அணைச்ச வந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு விருந்து வந்திருக்கு. அந்த விருந்து நீங்கள் பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்கு. அந்த விருந்து காலையிலே என் வீட்டில் வந்துருக்கு. அது எதுக்கு வந்துருக்கல, அதுக்கு சாப்பாடு வச்சோம். சாப்பாடு ஏழை விலகு நாகர்கோவிலில் எங்கள் வழியோரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதை இப்போ நான் அது செய்வேன், சீக்கிரத்துள்ள அதை செய்வேன். ஆனால் விருந்து செம்மையாக பெரிய 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 விருந்து வந்துருக்கு. நீங்கள் பார்க்குதோம்மா அந்த விருந்தை? வாங்க கிட்ட போய் காட்டுதார் அந்த விருந்தை. வாங்க ஃபஸ்ட்டு இப்படி பாருங்க, அதுக்கப்புறம் கிட்ட போய் காட்டுதாரு. ஆனால் பெருசாக இருக்கு, இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்கா, அது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கு, நல்லா நீளமாட்டே இருக்கு. ஆள் செம, பார்த்தாலே தெரியுது பக்கி விளையாட்டு வந்துருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க விருந்து. கடவுளை எங்களுக்கு என்ன இது பண்ண போகிறோம் தெரியல. எங்கள் நல்லதுக்கு தான் வந்துடுவோம். நல்லதுக்கு தான், நல்லதுக்கா கெட்டதா எப்படின்னு தெரியல. ஆனால் கடவுள் நல்லது தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களை சாப்பாடு வைக்கணும், அதுதான் முக்கியம். பூசை காசு கொடுக்கணும். பாருங்க பெருசா இருக்கு அந்த விருந்து. பாருங்க கிட்ட பறக்கு மாதிரி தெரியல, ஒரு ஆள் உருவ மாதிரி இருக்கு. ஆமா ஆமா பாருங்க, யாரு? எங்க வீட்டுல விருந்து வந்துருக்கு. உங்களுக்கு சாப்பாடு ஆச்சணும், உங்களுக்கு சாப்பாடு ஆச்சணும். கிட்ட பாருங்க அந்த விருந்த என்ன பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படிதான் இருக்கு, இப்படிதான், இந்த அளவு தான். இதோட கொஞ்சம் லைட்டா பெருசு தான். இந்த அளவு தான் அந்த விருந்து இருக்கு. இதான் எங்க வீட்டுல இன்னைக்கு விருந்து. அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போய் வேலையை தொடங்க வேண்டியதான். இன்னைக்கு பிஏ வேலை பார்க்க போகணும். பியூட்டிஷன் வேலை பார்க்க போகணும். இல்லையே மிதுன் கிழங்கு வாங்கி தந்துட்டு போயிருக்கான். காலையிலே மிதுன் கிழங்கு வாங்கி தந்துட்டு போயிருக்கான். எனக்கு இப்போ வீடியோஸு போட முடியல ஒழுங்காட்டினா. இங்கே வீட்டில் ஒய்ஃபை இருக்கு, அங்கே ஒய்ஃபை இல்லை. செல்லு நெட்டு கார்டு அது உடனே தீர்ந்துருது. ஐஃபோனில் நெட்டு கார்டு உடனே தீர்ந்துருது. என்னத்தை சொல்ல தெரில. அடுத்து மீன். இது மீன் இதை தண்ணியில் போட வேண்டியதுதான். கிழங்கி வாங்கினு வந்திருக்கேன் 50 ரூபாக்கு. நான் சொன்னேன் 1 கிலோ வாங்கு இல்லது 1/2 கிலோ வாங்கு, காணும் தின்ன மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மீன் என்ன மீனுன்னு சொன்னா துண்டு மீன். இது என்ன மீனுன்னு எனக்கே தெரில. நீங்கள் சொல்லுங்கள் என்ன மீனுன்னு சொல்லிட்டு. சரியா? மீன் என்ன மீனுன்னு தெரில எனக்கு, நீங்களே சொல்லுங்கள் இந்த மீன் என்ன மீனுன்னு சொல்லி. யார் கொடுத்துட்டான்னு சொன்னா எங்கள் அம்மா கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன மீனுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இப்போ கிழங்கும் மீன் அவியல் வச்சு சாப்பிட வேண்டியதான். இல்லை அது மீன் குழம்பு வச்சிடணும். எதுக்குன்னு சொன்னா மீன் குழம்புன்னு கிழங்கு வச்சு சாப்பிட்டா செமையாக தான் இருக்கும். அதனால மீன் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். எனக்கு காலையில் வீடியோ போடுறதுக்கு முடியல, பறக்க ஓடுவேனா, அதனால அதுவும் போட முடியல. சரி நைட்டு போட்டு விட்டேன் எப்படின்னு தெரில. இப்போ குழம்பு அவியலை வைக்கணும். இதை அவியல் வச்சுட்டு கிழங்கு அவிச்சு காலையில் உள்ளது கொடுத்துட்டு அடுத்து சோறு பொங்கிண்டு அடுத்து மீனை கொஞ்சம் பொரிச்சுண்டு என்ன செய்யணும்னு சொன்னான்னா உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு பொரிச்சேன். சாரி உருளைக்கிழங்கு இல்லை. அப்போ ஏதாவது ஒரு காய்கறி கூட்டு ஏதாவது வச்சணும். வாங்க வீட்டுக்குள்ள. எங்கள் வீட்டில் விருந்தை பார்த்தீங்களா? விருந்துக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சணும். நான் முதல்ல நினச்சேன் சாப்பாடு வச்சோன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கொடுக்கணும் சாப்பாடு சீக்கிரத்துக்குள்ள எல்லாருக்கும்னா வெளியில் நிறைய பேட்ட அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஷர்ட் எடுத்து துணி எடுத்துட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சாப்பாடெல்லாம் வச்சணும். ஏழை மக்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணலான் இருக்கேன். எதுக்குன்னு சொன்னான்னா நிறையன்னு சொன்னான்னா
ஏழைகளுக்கு தான், வெளியில் ஒரு இடத்துல சாப்பிட வழி இல்லாதவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும். நம்மளும் இதாட்டு இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், உதவி செஞ்சு நம்ம இது பண்ணணும். அப்போ தான் கடவுள் நம்மளையும் நல்லா வச்சுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புதேன். நமக்கு ஒரு வேளை தின்னாலும் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாது நம்ம கொடுக்கணும். வெளியில் உள்ளவங்களாது ஏதாவது ஒரு மூலியமாட்டாது கொடுக்கணும் சாப்பாடு. இப்போ நம்ம பேஷண்ட் தான் நான் இருப்பேன். இப்போ வேலை பார்க்க முடியாது, மணி எத்தனைன்னு சொன்னா 7:18 ஆயாச்சு. இப்போ வேலை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். பிரிட்ஜை திறந்தேன்னு சொன்னா திறந்தேன். இங்கே ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. பிரிட்ஜை திறந்தேன்னு சொன்னா இங்கே ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. ஒரு இதில் சிக்கன், ஒரு இதில் மீன் இருக்குது. அடுத்து ஒன்றில் முட்டாய், ஒன்றில் இறைச்சி, அப்புறம் இதெல்லாம் மேக்கப் ஐட்டம் தான். இதே தான் கொடுக்கணும் எனக்கு. இதுவும் எனக்கு கிழங்கு சாப்பிட ஆசையாக இருக்கு. இதுதான் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் சூடாக்கி கொடுக்க வேண்டியதான். சரி, நான் இதே பார்க்கல. இல்லை சாயங்காலம் அது கொடுக்க பார்த்து சாயங்காலம் கொடுக்கலாம். சாயங்காலம் கொடுக்கலாம். இப்போ கிழங்கும் மீன் அவியல் வச்சும் கொடுக்கலாம். மீன் அவியல் அல்லது குழம்பு வச்சு கொடுக்க வேண்டியதான். கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்த்து பட்டன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். முதல்ல தேங்காய் பிரிட்ஜில் இருக்கான்னு சொல்லி தான் பிரிட்ஜை திறந்தேன். அங்கே ஃப்ரைட் ரைஸ் இதில் இருந்துச்சு. தேங்காய் பிரிட்ஜில் இல்லை, தேங்காய் பிரிட்ஜில் இருக்குது. இதே இப்போ திருவுறது நல்லா கஷ்டமாக இருக்கும். அதனால் வேறு தேங்காய் எடுத்து உடச்ச வேண்டியதான். மீன் எல்லாம் பொரிஞ்சுருக்கு, குழம்பும் காஞ்சுருக்கு. இப்போ காலையில் நம்ம ஒரு ஜூஸ் குடித்தலாம். ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும். வேலையெல்லாம் முடிஞ்சு, கொஞ்சோண்டு முடிஞ்சு. ஜூஸ் சுவையான ஜூஸ் குடிச்சாச்சு. அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கு. மீன் குழம்பு பெரிய தலை போட்டி மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கு. அப்புறம் மீன் பொரிஞ்சுருக்கு. கிழங்கு அவிஞ்சாச்சு. கிழங்குலே 2 விதம் இருக்கு. பாதி கிழங்கு அவிஞ்சிருக்கு, பாதி கிழங்கு அவியலை. மீன் குழம்பு வச்சு தான் கொடுக்கணும். இந்த இது வைக்கலை, அவியல் வைக்கலை. எதுக்குன்னு சொன்னான்னா மீனை பொரிச்சு வச்சேன். மீன் நான் பொரிச்சு சாப்பிடுவோம், கறியில் போட்டால் சாப்பிட மாட்டோம். அதனால பொரிச்சு வச்சுக்கனால அவியல் வச்சேல. மீன் குழம்பு வச்சு தான் கிழங்கு சாப்பிடணும். கிழங்கு பாதி அவிஞ்சிருக்கி, பாதி அவியலை. இன்னும் எங்கே வாங்கினானே தெரில. சவுண்டை குறம்மா ப்ளீஸ். இப்போ குழம்பு காயுமுன்னா கொஞ்சம் பாத்திரங்களுக்கு அதெல்லாம் கழுவிட்டு வீடையும் தொடச்சேன். நேற்று தொடச்சேன். இன்றைக்கி வீடை மட்டும் தூக்கணும். தூத்துட்டு நாம் நம்ம டூட்டிக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. என்னடா எல்லாமே பறத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கணுமா. இப்போ காலையில் உள்ள சாப்பாடு கிழங்கும் குழம்பும், அப்புறம் மதியத்துக்கு சோறு, பொரிச்ச மீன், அவ்வளோதான். பொரிச்ச மீனும் குழம்பும் தான். அடுத்து நேற்று வச்ச ரசம் மீதி இருக்கு. இது யாருக்கு யூஸ் ஆகும்னா மிதுஸுக்கு யூஸ் ஆகும். மிதுஸ் தான் தின்னுவாங்க. இப்போ நம்ம காலையில் உள்ள சாப்பாடு சாப்பிடலாம். வெந்தி வேவாம தான் இருக்கு. கிழங்கு எத்தனை விசில் விட்டேன்? போதுமா? இப்போ அவன் பிறகு சாப்பிடுவான். சரி, நம்மளும் ஜூஸ் குடிச்சுவோம். கொஞ்சம் கழிஞ்சு தான் சாப்பிடணும். சரி, உங்க வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோதான் இன்னைக்கு மதிய சாப்பாடு. பேச்சுன்னு சொல்லி மணி 9 ஆக போகிற. ஐயோ, இனி இந்த துணியெல்லாம் மாற்றி இது பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு வச்சலாம். அவங்க கொண்டு போகிறதுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு கொண்டு போக வேண்டியதான். மணி ஆயாச்சு. பாஸ்ட்டு பிடிச்ச முடியாது, இன்னைக்கு முடியாது. சரி, இன்னைக்கு ஸ்கூல் இல்லை, அதனால எவ்வளோ லேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்கூல் இருந்தால் 8:30 முடிஞ்சிருக்கும், 8:15.